மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பான எங்கள் ஆண்டவரே இறைவா, உம்மை நாங்கள் தினந்தோறும் எங்கள் அனுபவத்தில் கொண்டு வரும்படி எங்களை அடக்கி ஆள எங்களுக்கு கற்றுத் தருவீராக. இந்த உலகம் எங்களை அடக்க பார்க்கிறது. உலக செல்வாக்கும் செல்வமும் மனித பலமும் எங்களை அடக்கி ஆள பார்க்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரே ஆளுகை கொடுப்பவர், எங்கள் மீது ஆளுகை கொடுப்பவர் ஒருவரே, அது நீர் மட்டுமே. இது உண்மையாய் எங்களுடைய வாழ்வில் அனுபவமாகட்டும். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், சுமந்து கொள்ளும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசுதான் நம்முடைய தலைவர். நற்செய்தி குறிப்பிடுவதைப் போல, உவமையாக குறிப்பிடுவதைப் போல அவர்தான் மணமகன். நாம் மணமகனுடைய தோழர்கள். இன்னொரு விதத்திலே அவர் மணமகன், நாம் மணமகள். அன்பானவர்களே, மணமகனோடு மகிழ்ந்திருக்கிற வேளையில் விருந்து கொண்டாடும். ஆகையினால் இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம், கொண்டாட்டத்தோடு இருக்கலாம், விருந்துண்டு மகிழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் எங்கே விருந்துண்பது? நம்முடைய பாவ எண்ணங்கள், நம்முடைய பாவம் நிறைந்த வார்த்தைகள், நம்முடைய பாவ செயல்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்கின்றது? மணமகனிடமிருந்து நம்மை பிரித்து சென்று விடுகிறது. ஆகையினால் தான் திருச்சபை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? வாரம் ஒரு முறை நோன்பு இருக்கலாம், ஒருத்தல் முயற்சிகள் செய்யலாம், நம்மையே கட்டுப்படுத்த என்ன வழிகள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாம் பயன்படுத்தலாம், ஜெபத்திலே நீண்ட நேரங்கள் அமரலாம். எல்லாம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற நோன்பு முயற்சிகள். காரணம், நம்முடைய பாவத்திலிருந்து, பாவத்தினால் தூரத்தில் சென்ற நாம் இவைகள் வழியாக, இந்த நோன்பு வழியாக, ஒருத்தல் முயற்சி வழியாக, ஜெப பயிற்சி வழியாக இயேசுவிடம் நெருங்கி வருகிறோம். மணமகனோடு இருக்க வேண்டும் அல்லவா? God bless you. Praise the Lord.